வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சரவணா டிகோட்ஸ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். பழைய வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 1, 2011 ஜோத்பூர், ராஜஸ்தான். ஜோத்பூர்ல வாழ்ந்துட்டு இருந்த தேவியுடைய வீட்டு முன்னாடி ஒரு பொலிரோ கார் வந்து நிக்க ஆரம்பிக்குது. உடனடியா வீட்ல இருந்து வெளியே வந்த தேவி டிரைவர் சீட்ல இருந்து ஆளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கார் பக்கத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்ததுமே கார்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த 2 பேர் காருடைய கதவை திறந்து விடுறாங்க. உடனடியா கார்ல ஏறின தேவி டிரைவர் சீட்ல இருந்த ஆளுகிட்ட ஒரு சீடியை கொடுக்குறாங்க. அந்த சீடியை வாங்கி கார்ல இருந்த வீடியோ பிளேயர்ல போட்ட டிரைவர் அந்த காரை ஸ்லோவா மூவ் பண்ணிக்கிட்டே சிட்டியுடைய அவுட்டரை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். வீடியோ பிளேயர்ல வால்யூம் ஃபுல்லா வச்சிருந்துமே அந்த சீடியில் இருந்து பெருசா எந்த ஒரு சத்தமுமே வரல. ஊம படம் மாதிரி ஓடிட்டு இருந்தாலுமே அந்த கார்ல இருந்த டிரைவர் உட்பட 3 பேருமே அந்த வீடியோவை வெச்ச கண்ணு மாறாம பாத்துட்டு வரானுங்க. ஆனா தேவியோ பெருசா அந்த வீடியோவை பாக்குறதுல ஆர்வம் காட்டல. மொத்தமா அந்த வீடியோ 52 நிமிஷம் ஓடக்கூடியதா இருந்தாலும் பொறுமை இல்லாத அந்த 3 பேருமே வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க அந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது கார் அந்த சிட்டியை விட்டு அவுட்டர்ல இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இருந்துச்சு. இப்ப டிரைவர் சீட்ல இருந்த ஆளு பின்னாடி திரும்பி தேவிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேவிக்கு பக்கத்துல இருந்த மத்த 2 ஆளுங்க கிட்ட கஞ்சாடை காட்ட ஆரம்பிக்கிறான். அதை கவனிக்காத தேவியோ, உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்டேன், எனக்கு வேண்டியதை நீங்க கொடுத்துட்டா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட டிரைவரோ, அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி இருந்த 2 பேருமே தேவி மேல கை வைக்க ஆரம்பிக்கிறானுங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தேவி அவங்க தங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றானுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கையை தட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே, இங்க பாருங்க, நான் யாரு அப்படின்னு தெரியும்ல, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத அவனுங்களோ தேவி கிட்ட அத்துமீற ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அந்த நிலைமையுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட தேவியோ என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த 2 பேருமே இப்ப முரட்டுத்தனமா தேவி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத தேவியோ ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆளரவம் இல்லாத அந்த ரோட்ல கரெக்டா அதே நேரத்துல இப்போ இவங்க போயிட்டு இருக்கிற இந்த பொலிரோ காருக்கு பின்னாடி ஒரு ஸ்கார்பியோ கார் வர ஆரம்பிக்குது. அப்படி வந்து அந்த காரும் இவங்களுடைய காரை துரத்த ஆரம்பிக்குது. யாராவது ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த தேவிக்கு அந்த காரை பார்த்ததுமே நம்மளதான் காப்பாத்த வராங்க அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. தேவி எதிர்பார்த்த மாதிரியே அந்த காரும் இவங்களுடைய காரை விடாம துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. இத கவனிச்ச பொலிரோ கார்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த 2 ஆட்களும் டிரைவர் சீட்ல இருந்தவங்க கிட்ட ஏதோ சொல்ல அவங்க காருடைய வேகம் இப்ப இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதே டைம்ல அவனுங்க 2 பேருமே தேவி போட்டிருந்த நகைகளை கழட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க நகைகளை கழட்டிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி வந்த ஸ்கார்பியோ கார் இவங்களுடைய காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிக்குது. உடனே அந்த ஸ்கார்பியோ கார்ல வந்த ஆளுங்க கார்ல இருந்து இறங்கி வந்து தேவியை காப்பாத்தி அவங்களுடைய வண்டியில ஏத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளை கொஞ்சம் நகை மட்டும் தான் போயிருக்கு, உயிருக்கு சேதாரம் இல்லாம தப்புச்சோமே அப்படிங்கிற எண்ணத்துல தேவியும் அந்த ஸ்கார்பியோ கார்ல எந்த ஒரு சலனமுமே இல்லாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்ல இருந்து திரும்பி பார்த்த தேவி அந்த பொலிரோ கார் அவங்கள ஃபாலோ பண்ணாம திரும்பி போறத பார்த்து கொஞ்சம் காமாக ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்ப தேவி ஏறின இந்த ஸ்கார்பியோ கார் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போதே இப்ப இன்னொரு கார் வந்து அவங்களுடைய காரை வழிமறிக்குது. அந்த 3ஆவதா வந்த கார்ல இருந்தவங்க தேவிய வலுக்கட்டாயமா அவங்களுடைய கார்ல ஏத்திக்கிட்டு பில்லாரா அப்படிங்கிற ஒரு சிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம அந்த கார்ல போயிட்டு இருந்த தேவிய அதுக்கப்புறமா யாருமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப தன்னுடைய மனைவிய எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியாத தேவியுடைய ஹஸ்பண்ட் அமர்சந்த் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆனா போலீஸோ இந்த உமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட வாங்குறதுக்கே ரொம்பவே தயங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே பேருக்கு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல உருப்படியா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. கேஸ் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறத பார்த்த அமர்சந்த் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அப்ப கோர்ட்டுமே இந்த கேஸ சிபிஐ விசாரிக்கும்படி உத்தரவிடுறாங்க. சிபிஐ இந்த கேஸ்குள்ள வந்த உடனே இன்ச் பை இன்ச்சா இந்த கேஸ கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிவுல இந்த கேஸ பத்தின பல முடிச்சுகள் அவிழ்க்கப்படுது. அப்படி சிபிஐ உடைய விசாரணையில தெரிய வந்த அதிர்ச்சியான தகவல்கள் என்ன அப்படிங்கறதையும், கடத்தப்பட்ட தேவி யாரு, எதுக்காக அவங்கள கடத்தினாங்க, கடத்தின
நம்புறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதையும், உமன் மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ணப்பட்ட இந்த கேஸ் எப்படி அப்போதைய மொத்த ராஜஸ்தான் கவர்மெண்ட்டையே நிலைகுலைய வச்சது அப்படிங்கறதையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா ஒரு காரு, சரி நானும் அவங்கதான் பயங்கர இதா ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு இன்னொன்னு ஒரு காரு, அந்த கார்ல இருந்து அந்த காரு இன்னொன்னு ஒரு காரு மறிச்சு யாரோ போயிட்டாங்க. என்ன தெரியலையே. இப்ப ஏதோ இம்பார்ட்டன்டா ஏதோ ஒண்ணு. இப்ப காப்பாத்துற காரு யாரு அதான் புரியல. இவங்க 3 பேரும் கூட்டாளிங்களா என்னன்னே தெரியலையே. இவங்க முதல்ல சிடியில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. கேட்டதை கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. இப்போ இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண சிபிஐ முதல்ல தேவியுடைய ஹஸ்பண்ட் அமர்சந்த் கிட்ட இருந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ 36 வயதான பன்வாரி தேவி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதும், டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்த அமர்சந்த தன்னுடைய 16 வயசுலயே கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. ரொம்பவே ஏழ்மையில் இருந்த அவங்களுடைய குடும்பம் தேவிக்கு கொஞ்சம் அரசியல் தொடர்புகள் ஏற்பட்டதுமே ரொம்பவே லக்ஸரியா மாற ஆரம்பிக்குது. எஸ், தேவி முதலா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் விஷயமா எம்எல்ஏ மல்கன் சிங் அப்படிங்கிறவரை சந்திக்க ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தடுத்து பல அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்க ஆரம்பிக்குது. முதல்ல சின்ன லெவல்ல இருந்த அவங்களுடைய அரசியல் தொடர்பு அப்படியே கேபினெட் மினிஸ்டரா இருந்த மஹிபால் மதர்னா வரைக்குமே தொடர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப சிபிஐ உடைய இந்த விசாரணையில மினிஸ்டர் மதர்னாவுடைய பேரும் அடிபட்டது. அது சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் 24, 2011 அன்னைக்கு டிவியில டெலிகாஸ்ட் ஆன ஒரு வீடியோ தான் அதுக்கு காரணம். அதனால அவரையுமே அவங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஆரம்பத்துல தனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சாதிச்ச மினிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன்படி வழக்கம் போல ஆகஸ்ட் 24 அன்னைக்கு ரிலாக்ஸ்டா தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்த மினிஸ்டர் மதர்னாக்கு சடனா ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அப்ப போன்ல ஆப்போசிட்ல பேசினவரு ரொம்பவே பதட்டத்தோட மினிஸ்டர் கிட்ட ஒரு டிவி சேனலுடைய பேரை சொல்லி உடனடியா அதை பார்க்க சொல்றாரு. உடனே அந்த சேனலை வச்சு பார்த்த மினிஸ்டருக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. ஏசி ரூம்லயும் பயங்கரமா வியர்க்க ஆரம்பிக்குது. பிபி தாறுமாறா எகிர ஆரம்பிக்குது. அப்படி அந்த டிவில என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா மினிஸ்டரும் இன்னொரு பொண்ணும் நெருக்கமா இருக்கிற காட்சிகள் தான் பிளே ஆகிட்டு இருந்துச்சு. தான் இருட்டுல பண்ண மன்மத லீலை எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்ததை பார்த்த மினிஸ்டருக்கு அந்த வீடியோல இருந்த பொண்ணு மேல அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வந்த மானம், மரியாதை, அரசியல் செல்வாக்கு எல்லாமே அவளால ஒரு நிமிஷத்துல நாசமாயிருச்சு அப்படிங்கிற கோவத்துல அந்த பொண்ண கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. எஸ்டிஐ ஆஃப் கோர்ஸ் அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத நீங்க இந்நேரம் கஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நம்ம இன்ட்ரோல பார்த்த கார்ல கடத்தப்பட்ட தேவி தான் அது. சோ தேவிய ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண மினிஸ்டர் இப்பதான் வீடியோ சுட சுட ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த டைம்ல அந்த பொண்ணு மேல கைய வச்சா எல்லாருடைய சந்தேகமுமே மினிஸ்டர் மேலதான் திரும்பும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த சில நாட்கள்லயே தேவிய பழி வாங்குறதுக்கு பக்காவான ஒரு பிளானும் ரெடி ஆகுது. சோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தான் தேவிய கடத்தினதாகவும் அதுக்கப்புறமா அவங்கள ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டதாகவும் சொல்றான். இப்ப தேவி உயிரோட இல்ல அப்படிங்கறத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச ஆபீசர்ஸ் எதனால தேவி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க, தேவி கூட எத்தனை நாட்களா பழக்கம் அப்படின்னு அவனை கேள்விகளால தொலைச்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மினிஸ்டரோ தனக்கும் தேவிக்கும் கடந்த சில வருஷங்களாகவே தொடர்பு இருக்கிறதாகவும், ரீசெண்டா தேவி தங்கிட்ட அடுத்த எலெக்ஷன்ல எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணதாகவும், அதுக்கு தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டதால தனக்கு தெரியாமலேயே வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றான். சோ தேவியை கொன்னது மினிஸ்டர் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண சிபிஐ ஆபீசர்ஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஃபர்தரா தேவியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்ச சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு.
ஆக்சுவலா தேவி முதலா தன்னுடைய வேலை டிரான்ஸ்ஃபர் விஷயமா எம்எல்ஏ மல்கன் சிங்கை சந்திக்க போனாங்க. அப்போ அவங்க கூடவும் நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அவர்கிட்ட தனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு சீட் தரமாட்டேன் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கறத சொல்லி புலம்பி இருக்காங்க. இந்த எம்எல்ஏவும் அந்த மினிஸ்டரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தர் சுத்தமாவே ஆகாது. எலியும் பூனையுமா தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கட்சியில சீனியாரிட்டி அடிப்படையில மினிஸ்டருக்கு அடுத்த இடத்துல இருந்த எம்எல்ஏ தேவி இப்படி சொன்னதை கேட்ட உடனே தேவியை வச்சு மினிஸ்டரை கவிழ்க்கிறதுக்கு பிளான் போடுறாரு. சோ வழக்கம் போல தேவி மினிஸ்டர் கூட ஒன்னா இருக்கும் பொழுது அதை வீடியோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ அவன்கிட்ட இருந்து எவ்வளவு காசு வேணுமோ அதை வாங்கிக்கோ, நான் அதே வீடியோவை காட்டி மிரட்டி அவனுடைய பதவியை காலி பண்ணிட்டு இப்ப எம்எல்ஏவா இருக்கிற நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படிதான் தேவி அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிபிஐ எம்எல்ஏ மேல இதுக்காக வேற செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. பட் அப்பதான் மினிஸ்டர் அடுத்த ஷாக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேற செக்ஷன்லாம் போட வேண்டாம், எம்எல்ஏ மேலயும் கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க. பிகாஸ் அந்த எம்எல்ஏவும் நானும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்டா என்னடா ஒண்ணும் புரியல. இதை கேட்ட சிபிஐயோ ரொம்பவே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஏற்கனவே ஆகாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சிபிஐ ஆபீசர்ஸ் எம்எல்ஏ சொல்லிதான் தேவி இப்படி செஞ்சிருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சு வேணும் அப்படின்னு இந்த மர்டர் கேஸ்ல எம்எல்ஏவை மாட்டி விடுறதுக்காக மினிஸ்டர் முயற்சி பண்றாரு அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மினிஸ்டர் தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருந்ததால இப்ப எம்எல்ஏவையும் இந்த கொலை சம்பந்தமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிபிஐக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. தேவிக்கு ஒரு பையன் மற்றும் 2 பெண்கள் அப்படின்னு மொத்தமா 3 குழந்தைகள். அதுல தேவியுடைய இரண்டாவது பொண்ணுக்கு அப்பா தேவியுடைய ஹஸ்பண்டான அமர்சந்த் கிடையாது, இந்த எம்எல்ஏ மல்கன் சிங் தான். சோ அதனாலதான் தேவி என்ன நடந்தாலுமே இவரு நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில மினிஸ்டர் கிட்டயே மோத நினைச்சிருக்காங்க. எம்எல்ஏ சொன்ன பிளானுக்கு ஓகே சொல்லி மினிஸ்டரை அசிங்கப்படுத்தி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி இதெல்லாமே ஓகே. இப்படி இருக்கும் பொழுது எம்எல்ஏ எதனால தேவியை கொலை பண்ண நினைக்கணும் அப்படிங்கிற டவுட் வருது இல்லையா. இங்கதான் தேவியுடைய இன்னொரு முகம் வெளியே வருது. எஸ், தேவி மினிஸ்டரை மட்டும் பிளாக்மெயில் பண்ணல, எம்எல்ஏவையும் பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. மினிஸ்டரை சில கோடிகள் கேட்டு மிரட்டின தேவி எம்எல்ஏ கிட்ட 20 கிலோ தங்கமும் 50 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னா என்னுடைய இரண்டாவது பொண்ணுக்கு நீதான் அப்பா அப்படிங்கிற ரகசியத்தை லீக் பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவளுடைய பணத்தாசை முத்தி போச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட எம்எல்ஏ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர் கூட கூட்டணி போட்டு தேவியை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பிளானுக்குள்ளதான் எம்எல்ஏ உடைய தங்கச்சியான இந்திரா உள்ள வர ஆரம்பிக்கிறா. அவளுடைய பிளான் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே அந்த மினிஸ்டருக்கும் எம்எல்ஏக்கும் ஆகாது, அதே நேரத்துல இப்ப தேவியுமே கொலை பண்ணணும். சோ அப்ப தேவியை வச்சு அந்த மினிஸ்டருடைய பதவியை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு தன்னுடைய அண்ணனான இப்ப எம்எல்ஏவா இருக்கிற மல்கன் சிங்கை கொண்டு வந்தார். தன்னுடைய பதவி பறி போனதுக்கு காரணம் தேவிதான் அப்படிங்கறத சொன்னா மினிஸ்டர் தேவியை கொலை பண்ணிடுவான். அதனால அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். மினிஸ்டருடைய பதவியும் காலி, நம்மள மிரட்டிட்டு இருந்த தேவியும் காலி, நம்மளுக்கு மினிஸ்டர் பதவியும் கிடைச்சது அப்படின்னு ஒரே கல்லுல 3 மாங்காய் அப்படின்னு இதுக்காக மினிஸ்டரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு டபுள் கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது தேவியே கிடையாது. இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு தேவி மினிஸ்டரை மிரட்டிட்டு மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்பவே மினிஸ்டர் தேவியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற பிளான் ரெடி ஆயிருச்சு. ஆனா மினிஸ்டருடைய பெயரை ஸ்பாயில் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்காக எம்எல்ஏ உடைய ஆட்கள் தேவியுடைய குடிகார ஹஸ்பண்ட 10 லட்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணி தேவி கிட்ட இருந்த அந்த வீடியோவை காப்பி பண்ணி லீக் பண்ணிருக்காங்க. சோ அந்த வீடியோவை லீக் பண்ணது யாரு அப்படிங்கிறது தேவிக்குமே தெரியாம இருந்திருக்கு. சோ இப்பதான் தேவியை எப்படி தீர்த்து கட்டுறது அப்படிங்கிற ஒரு பக்காவான பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. புருஷனுக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு வீடியோ. எம்எல்ஏ கொலைக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாத 3 கேங்க செலக்ட் பண்ணி வேலையை பிரிச்சு கொடுத்திருக்கா. அதன்படி ஃபர்ஸ்ட் கேங்குடைய வேலை மினிஸ்டர் தேவிக்கு 7 கோடி ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி தேவியும் மினிஸ்டரும் ஒன்னா இருக்கிற அந்த சீடியை வாங்கிட்டு கார்ல கடத்திட்டு வர்றதும், அப்படி வரும்பொழுது அவங்களுடைய காரை இன்னொரு கார் பிளாக் பண்ணும். அப்போ தேவிய அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறது தான். சோ இப்ப 2வது கேங்குடைய வேலை தேவியை ஏத்திட்டு நேரா ஹைவேல போயிட்டே இருக்கணும்.
இருக்கணும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு கார் வந்து அவங்கள வழிமறைக்கும். பாத்தியா, 3 பேரும் ஒரே கேங் தான். இவனுங்க போயிட்டே இருக்கணும். இதுல தேவிய கடைசியா ஏத்திட்டு போன கேங்குடைய வேலை தேவிய காணா போனமா ஆக்குறது தான். சோ அப்படிதான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப தேவிய கடைசியா ரிசீவ் பண்ண கேங் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு கிரிக்கெட் பேட்ல முள்ளு மாதிரி இருக்கிற இரும்பு கம்பியை சுத்தி ரொம்பவே கொடூரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இப்படிதான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்கிற ஆர்டர். சோ அப்படி அந்த பேட்ல அடிக்க அடிக்க துடியா துடிச்ச தேவியோட பயங்கரமா கேக்குதே தவிர அதை கேக்குறதுக்கு அந்த கேங்க தவிர அங்க வேற யாருமே இல்ல. சோ இந்த டார்ச்சர் அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. தேவியும் கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே ரத்த வெள்ளத்துல பிணமா ஆகுறாங்க. ஆனா காணா போனமா ஆக்கணும் இல்லையா? சோ தேவியுடைய இறந்த உடலை அங்கேயே எரிச்சு மிச்சம் மீதிய அங்க பக்கத்துல இருந்த கால்வாயில தூக்கி போட்டுட்டு அந்த 3வது கேங் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. இப்போ அவங்க போட்ட பிளான் படியே எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சிபிஐ ஆபீசர்ஸ் அந்த கால்வாயில 4 நாட்கள் சல்லடை போட்டு தேடினதுல கம்மல், மெட்டி, மூக்குத்தி, ஒரு லேடிஸ் வாட்ச், 5 பற்கள், மண்டையோட்டுடைய ஒரு சின்ன பகுதி, சில எலும்புகளுடைய ரிமைனிங்ஸ் அண்ட் அந்த இரும்பு கம்பியால ரோல் பண்ண அந்த கிரிக்கெட் பேட், இது எல்லாமே கிடைக்குது. அப்பாடா, ஆல்மோஸ்ட் கேஸ் ஓவர் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு அடுத்த அதிர்ச்சியை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த ஃபாரன்சிக் டீம் கொடுக்க ஆரம்பிச்சது. எஸ், சிபிஐ கண்டுபிடிச்ச அந்த எலும்புகள் எல்லாமே ஏதோ ஒரு அனிமலுடைய எலும்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுல 2 மட்டும்தான் மனித எலும்புகள் அப்படின்னும், ஆனா அந்த எலும்புகளும் எரிஞ்சு இருக்கிறதால டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு ரொம்பவே ஷாக்கான சிபிஐ ஆபீசர்ஸ் அவங்களுக்கு அந்த கால்வாயில கிடைச்சிருந்த அந்த பற்களை வச்சு அமெரிக்காவில் இருக்கிற எஃபிஐக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி டிஎன்ஏ டெஸ்டுக்காக இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பின முதல் அப்படி அந்த பட்களை டெஸ்ட் பண்ணதுல அதிலிருந்து கிடைச்ச டிஎன்ஏ பன்வாரி தேவியுடைய தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆல்சோ பன்வாரி தேவியுடைய 2வது பொண்ணுக்கு மல்கன் சிங் தான் அப்பா அப்படிங்கறதும் இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல மினிஸ்டர் மதன், எம்எல்ஏ மல்கன் சிங், தேவியுடைய ஹஸ்பண்ட் அமர்சந்த், அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே பிளான் போட்ட எம்எல்ஏ உடைய தங்கச்சியான இந்திரா உட்பட மொத்தம் 17 பேருக்கு 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு எல்லாருக்குமே 10 வருடங்கள் ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. பணம் 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 அப்படின்னு பணத்துக்காக பேராசப்பட்டு அதுக்காக தன்னுடைய மானத்தையும் இழக்க தயாரா இருந்த, பணத்துக்காக அடுத்தவங்களை டிஃபேம் பண்ணவும் தயங்காத தேவிக்கு கடைசியில அந்த பணத்தாசையாலேயே இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு. ஒரு சாதாரண நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்த பன்வாரி தேவி குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணத்தால பல வீடுகள், கார்கள் அப்படின்னு ரொம்பவே லக்ஸரியா வாழ்ந்திருக்கா. ஆனா குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் நிலைக்காது அப்படிங்கிறதுக்கும் அந்த பணமே நம்மளுக்கு யமனா வரும் அப்படிங்கிறதுக்கும் இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். So my dear STI has investigators, இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் கதை வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ மோசமா ஏதோ பண்ண போறாங்க, இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு நினைச்சா இருக்கலே பெரிய வில்லி இந்த பொண்ணாதான் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் பாருங்க, ஒரு 10 லட்சம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. வீடியோ இருக்கு, தெரிஞ்சு இல்ல அதான் காசு நிறைய வருது. இவங்க கிட்ட கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கான், அவங்க கிட்ட அதாவது யாருக்கிட்ட எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கியிருக்காங்க. 20 கிலோல தங்கமா 50 லட்சமா, அவர்கிட்ட கோடி கணக்குலயா 2 பேத்தையும் மிரட்டி மிரட்டி தான் காசு வாங்கியிருக்காங்க. அவங்க மொத்தத்துல நல்லா வாழ்ந்தது அவங்க ஹஸ்பண்ட் தான் போல இருக்கேன். எவ்வளவு காசு வந்தாலும் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி 10 லட்சத்துக்கு காசுப்பட்டு ஒய்ஃபே மாட்டி விட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது இவங்கதான் எல்லா காரணம். இவங்கதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிரான்ஸ்ஃபருக்கு தான் போயிருக்காங்க. அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஹஸ்பண்ட் வந்து அது வேற வழி இல்லாம காசு வருதுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவங்க தான் பெரிய அந்த பிளானு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹஸ்பண்டையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு அவ்வளவா தெரியல எனக்கு தெரிஞ்சு. தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. இது மெயின் கல்பிரிட்டே எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். 2வது பொண்ணும் அவரோட பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சுமே இருக்காருன்னா அப்படிப்பட்ட தியாகியா இருப்பாரு போல இருக்கு அவரு. இல்ல அதான் கொடூரமா அந்த பேட்ல கம்பி எல்லாம் சுத்தி கொடூரமா அடிச்சு கொல்லுன்னு தான் கொண்டு போயிருக்காங்க.
எதுக்கு இப்படி ஆசைப்பட்டு இல்ல அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியலையா அவங்க யாருகிட்ட அதாவது சும்மா சாதாரண ஆட்களே ஒருத்தவங்க மிரட்டினாங்கன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பா என்னைக்காவது இது பண்ணி இது பண்ணுவாங்க. பெரிய இடத்துல எம்எல்ஏ மினிஸ்டர் கிட்ட எல்லாம் மோதுற அளவுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. ஸ்டார்டிங் அப்படி இருந்திருக்காது. அவங்கள்ட்டயும் நிறைய பணம் வந்ததுனால நம்மளும் அதை வச்சு இவங்கள மாட்டி விட்டோம்னா அப்படி பயப்படுவாங்கன்னு ஒரு இது வந்திருக்குமா இருக்கும். பயமா தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆசைப்படாம ஐயோ பதவிக்கு உயிரையே இது பண்றாங்கன்னா. ஆமா அதாவது நர்ஸ் அதாவது காசும் உங்களுக்கு பத்தல, பதவி மேல ஆசை வந்து அதுக்கும் கிடைச்சதுன்னு வாழ வேண்டியது விட்டு இது கொடுங்க. ஆமா அதான் ஆசை வந்துகிட்டே இருக்கு, குறையறதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம். ஆமா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்